என் செல்ல குழந்தையே, இன்று உனக்கு நன்கு தெரிந்த ஒருவர், உனக்கு நன்கு பழக்கமான ஒருவருக்கு பிறந்த நாள். அவருக்கு வாழ்த்து சொல்ல மறக்காமல் என் பிள்ளை பிறந்த நாள் வாழ்த்து சொல்வாயா? என் குழந்தையே, பிறந்த நாள் என்பது நாம் பிறந்த தேதி மீண்டும் அடுத்த வருடத்தில் அந்த மாதத்தில் வரும் பொழுது அந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்கு காரணம், நம்முடைய வயது அந்த இடத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வயதும் அதிகமாகும் பொழுதும் வாழ்க்கை நமக்கும் பல அனுபவங்களை தந்து கொண்டே இருக்கும். அந்த நாளில் வாழ்த்து சொல்லும் பொழுது அடுத்தது என்ன செய்ய வேண்டும், நமக்கும் வயதாகிறது என்ற ஒரு எண்ணம் பிறக்கும். அதே நேரம் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் இவர்கள் என்ற ஒரு எண்ணமும் பிறக்கும். நம் மீது அக்கறை கொண்டவர்களால் மட்டும்தானே நம்முடைய பிறந்த நாளை நினைவு வைத்து நமக்கு வாழ்த்து சொல்ல முடியும் என்ற ஒரு எண்ணத்தையும் அது உருவாக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் இதுபோன்று ஒவ்வொரு எண்ணங்களையும் மாற்றி புரட்டி போடும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னோடு என்றும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருப்பது என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிய வரும். தேவையில்லாமல் எதற்கும் கலங்காமல் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. உன்னோடு நான் இருப்பதில் எனக்கு எப்பொழுதும் மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் என் பிள்ளை நான் எதை சொன்னாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்க இனி உனக்கு எல்லாமும் நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல நன்மைகளை வேண்டி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரியான ஒன்றை எப்பொழுதும் முறையாக தெளிவுபடுத்தி கொண்டே இரு. எந்த நாளிலும் நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால், எந்த நேரத்திலும் நான் வருவதை நீ தெரிந்து கொண்டால், இவை எல்லாவற்றையும் நீ கவனமாக கவனித்து அம்மாவின் வார்த்தைகளுக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணர்ந்து வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நினைவில் இருக்கிறதல்லவா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதும், எப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் நீ உணர வேண்டும். நம்பிக்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனிமேல் உனக்கான மன நிறைவை எப்பொழுதுமே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் எதையுமே நாம் யோசித்து மனம் பதறாமல் இருக்க வேண்டும். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது எண்ணி பதறிக்கொண்டிருக்கக்கூடாது. ஆச்சரியமூட்டும் பல நல்ல காரியங்கள் உனக்கு நடக்க காத்திருக்கிறது. இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து நீ சொல்லும் பொழுது அவர் மனம் குளிர்கிறாரோ இல்லையோ, உன் தாயானவள் நான் மனம் குளிர்ந்து விடுவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லதுதான் என்றும் உனக்கு நடக்கும் என்று நான் உறுதியாக மனதார நினைக்கும் பொழுது நீயும் அதற்கு தகுந்தாற் போல எப்பொழுதும்
பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எதுவானாலும் நாம் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும், மேலும் பல ஆச்சரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ முழுமையான ஒரு மனநிறைவை நிறைவாக அடையும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமும் காரணத்தோடு தான் இங்கு நடக்கிறது. ஒருவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் அதுவும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தத்தான் வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆச்சரியப்படும்படியான விஷயங்களை எல்லாமும் நான் சொல்ல சொல்ல இனி உனக்கு எந்த நிலையிலும் ஒரு தெளிவு கிடைக்க பெறுவாய் என்பதனை புரிந்து கொள். எதுவானாலும் நாம் இருக்கும் இடம் நமக்கு வெற்றியை உறுதியாக்கி கொடுக்கும் இடம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதையே நாம் சொல்ல நினைக்கும் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தால் அதற்காகவெல்லாம் நீ கலங்கி விடாதே. அதற்காகவெல்லாம் என் பிள்ளை பதறிவிடாது. எதிலும் நான் இருக்கிறேன் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். எந்த இடத்திலும் நான் உனக்காக வாழ்ந்திருக்கிறேன் என்பதுதான் இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ளும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் என்பதனை மறக்காதே. வராகி என்பவள் உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி தொடர்ந்து உனக்கு வெற்றி உறுதியாக்கப்படும். அதே நேரம் உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்தியதோ அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக விரும்பிய ஒரு விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நான் உன்னை தொடர வைப்பது நியாயம்தானே? அந்த விஷயத்தை உனக்கு நான் பெற்று கொடுக்க நினைப்பது நியாயம்தானே? என்னதான் நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிய இந்த நேரங்களில் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நான் அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்காக என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் தெளிவுபடுத்தி கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு இனி எதிலும் என் பிள்ளை நீ தயங்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களில் உனக்காகவே நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நேர்வழிப்படுத்தும் என்பதனை மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. பல நேரங்களில் பல மாற்றங்கள் உனக்குள்ளிருந்து உன்னை தெளிவுபடுத்த துணிந்துவிட்ட இந்த காலங்கள் முழுக்க இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியையே பேச வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். உனக்கான நேரத்தை உருவாக்கிவிட நான் துணிந்து விட்டேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல காயங்களை என் பிள்ளை கண்ட பொழுதிலும், பல நேரங்களில் பல கஷ்டங்களை என் பிள்ளை கண்ட பொழுதிலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடவில்லை அல்லவா? என்ன இருந்தாலும் நம் அம்மா நமக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்துவாள் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் உனக்குள் இருக்கிறதல்லவா? அது போதும். இந்த எண்ணத்தோடு என் பிள்ளையின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் இனி எப்பொழுதும் நீ செதுக்கிக் கொண்டே இரு. உன்னோடு நான் இருப்பதை இனி எப்பொழுதும் நான் உன் கண் முன்னால் நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்காது.
நான் இருப்பதை என்றுமே என் பிள்ளை நீ அன்போடு அரவணைக்கும் இந்த நேரம், இனி வரக்கூடிய காலங்களிலும் உனக்கு நான் கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை வெற்றிக்கு நிச்சயமாக வித்திட வைக்கும். உன் வெற்றியை நீ உன்னுடைய முயற்சியால் பெற்றால் மட்டும்தான் அது நிலைத்து நிற்கும் என்பதனை மறக்கக்கூடாது. நீ உணர்கின்ற இந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலை நிமிரச் செய்யும் என்பதனை மறக்காது. காலமும் நேரமும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை மாற்றும். உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. எதிலுமே எந்த நாளிலுமே நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நல்ல வாய்ப்புகளாக நீ எடுத்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி பல நல்லது நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று நீ பிறந்த நாள் வாழ்த்து யாருக்கு சொல்கிறாயோ அவரால் உன் வாழ்க்கையில் பல நல்லது ஏற்கனவே நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அது அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும் பொழுது இன்னமும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் அல்லவா? இதை எப்படியாவது உன் வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அல்லவா? அதனால் அதை தெரிந்து புரிந்து கொண்டு நீ நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியாக ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன்னையே ஆட்டி படைக்கும் இந்த காலங்களில் நான் எப்பொழுதும் உனக்காக துணை வரும் பொழுது, இப்படி ஒரு நல்ல விஷயம் இவரிடத்திலிருந்து உனக்கு நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்வதனால் இங்கு எதுவும் குறைந்து விடப் போவதில்லை அல்லவா? என் குழந்தையே, இன்று வைகாசி விசாகத்தினுடைய நாள். வைகாசி விசாகம் இந்த நாளில் என் குழந்தை நீ செய்ய நினைக்கும் விஷயங்கள் முருகப்பெருமானை நீ மனதார நினைத்து செய்யக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். வைகாசி விசாகம் பௌர்ணமி நேரம் முருகப்பெருமானினுடைய பிறந்த நாள். முருகப்பெருமான் பிறந்த நாளான இன்று நிச்சயமாக அவருக்கு நீ வாழ்த்து சொல்ல வேண்டும் அல்லவா? வயது என்ன என்பதனை கணக்கிட முடியாதபடிக்கு பல அனுபவங்களை கொண்டிருக்கின்றார். பல பிள்ளைகளுக்கும் இவர் நல்லதை செய்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளை கொடுத்திருக்கின்றார். என்ன நடந்தாலும் சரி, நூற்றாண்டுகளை கடந்த ஒருவர் உன் வாழ்க்கையில் இன்னமும் இருந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்திருப்பதும் உனக்கான நன்மைகளை செய்திருப்பதும் உண்மை என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது. உனக்கு நடப்பதிலிருந்து எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உண்மையாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, வராகி என்பவள் உன்னோடு இருந்து உனக்கு இது போன்ற நல்ல செய்தியை சொல்வதற்கும் காரணம் நான் உன் மீது கொண்ட அன்பு, நான் உன் மீது கொண்ட சந்தோஷம், நான் உன் மீது கொண்ட நம்பிக்கை. நீ எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம். இதையெல்லாமும் உணர்ந்து தெரிந்து புரிந்து நீயும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அடுத்தடுத்தது நம்மை சுற்றி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. தெய்வமாக நின்று உனக்கு நான் சொல்லக்கூடிய இது போன்ற காலங்கள்
இனி உனக்காக என்ன தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதை நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் நமக்குரிய ஆச்சரியங்களை அது உருவாக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் உனக்கு ஒரு விஷயத்தை தெய்வம் கொடுக்காமல் செல்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னமும் இருக்கிறது. இதிலிருந்து உனக்கு தெரியக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்ட பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அவசரப்பட்டு எதையும் கொடுத்துவிட்டு அதன் பிறகு என் பிள்ளை அதிலிருந்து துன்பத்தை அனுபவிக்க கூடாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பெறும் பொழுது அதிலிருந்து நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மனது உடைந்து விடாமல் எப்பொழுதும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதனாலும் என் பிள்ளை இனி இதையெல்லாமும் உணர்ந்து நீ ஆனந்தமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது வேண்டி இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. வராகி சந்திக்கின்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனியும் உனக்கு நல்லதை நடத்த நான் துணை இருப்பது போல அப்பன் முருகனினுடைய ஆசீர்வாதமும் இந்த நாளில் உனக்கு கிடைக்கும் பொழுது மேலும் பல வெற்றிகள் உன் வாழ்க்கையில் குவியும் அல்லவா? குறிப்பாக பௌர்ணமி நாளில் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நீ எதிர்பார்த்தது நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய புரிதல்களும் எப்பொழுதும் போல உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பல நேரங்களில் பல ஆச்சரியங்களை கடந்து உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் இது போன்ற நிமிடங்களை நான் எப்பொழுதும் உனதாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இதுவரையிலும் என் பிள்ளை நாம் துணிந்து நின்று என்னவெல்லாமும் பெற்றுக்கொண்டோம் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. நல்லதையே நினைத்து நாம் உருவாக்கும் இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நம்பு. நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்வது போல நீயும் மன நிம்மதியோடு இருந்து இந்த வாழ்க்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. விடியல் பொழுதில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி என் பிள்ளை ஆரம்பிக்கும் இந்த நாளில் நிச்சயமாக உன்னுடைய எண்ணம் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத கள்ள கபடம் இல்லாத என் பிள்ளைக்கு இனி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளிலும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்க உனக்கு துணை இருக்கும் தெய்வத்தின் அன்பை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. எந்த நாளிலும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காது. எந்த காலமும் இனி உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு உனக்கே என்ற ஒரு மாற்றத்தை அது நடத்தும் என்பதனை நீ மறக்காது. என் குழந்தைக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி முற்றிலுமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை மறக்காது. ஒவ்வொன்றிலும் நான் இருப்பேன்
என்பதுதான் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய விஷயமாக மாறட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.